ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம ஹீரோயினை இன்னும் முடிக்க சொல்லணும்னா ராஜேஸ்வரி வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க விஜய்கிட்ட திட்டு வாங்காத நாளே இல்லை. இப்போ சொல்லப்போனால் நம்ம ஹீரோயினுக்கு விஜய் திட்லினா தான் கஷ்டமாக இருக்குன்ற அளவுக்கு பழகிருச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜயை பார்க்குறப்ப நிறைய கேள்வி கேட்கணும். என்ன விஜய் நீங்கள் இப்படி இருக்கீங்க, பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க, உங்கள் அக்கா பேச்சு தாண்டி நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களா? உங்களுக்குன்னு சொந்த அறிவு இருக்காதா? ஒருத்தங்களை பற்றி அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு யோசிக்கிற தாட்டே இருக்காதா? இன்னும் முடிக்குமா கோவம் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்கா ட்ரிகர் பண்ணுறதுக்கு தகுந்தாப்புலேயே நடந்துக்கிறீங்களே இப்படின்னு விஜய் மேலே அடுக்கி வைக்கிற அளவுக்கு சில கேள்விகள் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதோட அடுத்த கேள்வியாக பார்த்தோம்னா, அவரோட ட்ரெஸ் அவருக்கு அயன் பண்ணிக்க டைம் இல்லையா? ஸோ அவர் தயக்கத்தோடு நின்றுட்டு இருக்காரு. அவங்க அக்கா, என்ன விஜய் அயன் பண்ணுமா, இதென்ன கூட நான் அயன் பண்ணி தரேன் அப்படின்றாங்க. ஸோ இவங்க பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இருக்காதுன்னு திடீர்னு பார்த்தோம்னா ஒரு கால், இல்லை விஜய் கன்னடாவில் ஒரு முக்கியமான கால், ஸோ நான் அதை பேசிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உனக்கு அர்ஜென்ட்டா அப்படின்னு. ஸோ அதை பேசிக்கிட்டே இருக்காங்க. விஜய் நின்றுட்டே இருக்காரு, டைம் ஆகுது. ஸோ நின்றுட்டுருக்கனா நீங்களே அயன் பண்ணியிருக்கலாமே விஜய் அப்படின்னு தான், அயன் கூட பண்ண தெரியாதா அப்படின்னு. ஸோ இந்த நிலையில் நம்ம ஹீரோயின், கொடுங்க நான் அயன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாங்க. ஸோ வாலண்டரியாக ஆடு வந்து சிக்கியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் மாட்டியிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ இதை மூமெண்ட்டை நம்ம பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சூப்பராக அயன் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த வாய்ப்பை நம்ம எப்படியாவது பயன்படுத்தி இதை மறுபடியும் பிரச்சனையாக்கணும் அப்படின்றது தான். கேப் கிடைக்கிறப்பெல்லாம் கெடா வெட்டணுன்றது ராஜேஸ்வரி பிளான். அது சிறப்பாக நடக்குது. ஏன்னா அவங்க நினைக்கிற மாதிரியே விஜய் நடந்துக்கிறாருல, அப்போ அது சக்ஸஸ் தானே சொல்லணும். ஸோ அந்த வகையில் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு, இங்கே பாரு அடுப்பில் ஒரு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணுற, எங்களுக்கு அர்ஜென்ட்டான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரின்னு சொல்லிட்டு விசில் வந்ததை ஆஃப் பண்ணுற கேப்பில் இங்கே நம்ம ராஜேஸ்வரி கெடா வெட்டிடுறாங்க. ஸோ சட்டையில் வந்து சுவிட்சை ஆன் பண்ணி அயன் பாக்ஸை வச்சுறாங்க. சட்டை நல்லா பொசுங்கி போயிடுச்சு. வந்த விஜய் வந்து செம காண்டாயிடுறாரு. தான் சட்டை இப்படி பாலானோன்னா ஹீரோயினை கூப்பிட்றாரு. என்ன நினச்சிட்டு இருக்க நீயே, இப்படி அநியாயமாக என் சட்டையை பண்ணிட்டே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? உன்னால் முடியாதுன்னா இது பண்ண வேண்டியதானே, இப்படி என்ன பண்ணுற எதுக்கு இப்படின்னு போட்டு பொழந்து எடுக்கிறாரு, தாளித்து எடுக்கிறாரு. இதை பார்த்து அங்கேருந்து ராஜேஸ்வரி அப்பாடா ரஞ்சிதாவும் செம சந்தோஷப்படுறாங்க. ஸோ அவர் அதாவது கீ கொடுக்குற பொம்மை ஆடுற மாதிரியே இருக்கிற மாதிரி தான் பார்க்குறப்ப தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு அவரும் வந்து திட்டுறாரு. நம்ம ஹீரோயின் இது எப்படி நடந்தது அப்படின்னு அவங்க புரியாத குழப்பத்தோடையே இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கிறது உங்களுக்கே பிரச்சனையாகவும் அவர் உங்களை புரிஞ்சுக்கவே வாய்ப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அக்கா பேச்சை கேட்டு ஆடிக்கிட்டே இருக்காரு. என்னைக்கு உண்மை தெரிஞ்சு உங்களை ஏற்றுக்க போகிறாரோ, இல்லை அதுக்குள்ளே நீங்கள் இதே நிலைக்கு பழகிறீங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.